அன்பார்ந்த உங்களுடைய அன்பிற்கெல்லாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். மணி பாருங்க, 11 மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆற்காட்டிலே 11 மணிக்கு நின்று கொண்டிருக்கின்றோம். தாமதமாக வந்தும் கூட நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் யாருமே உங்களுடைய இடத்தை விட்டு நகராமல் இந்த அற்புதமான பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையிலே நீங்கள் பங்கேற்று தமிழகத்திலே நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனுடைய வெளிப்பாடு ஆற்காட்டில் 11 மணிக்கு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் காவல்துறை தன்னுடைய நேரத்தை தாண்டி கடமையில் இருக்கின்றார்கள். இந்த கடினமான சூழலை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த யாத்திரையில காவல்துறை அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளை, நான் அதிக நேரத்தை எடுப்பது தவறாக போய்விடும். என்னுடைய உரை என்பது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தானுங்க ஐயா. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது ஆற்காட்டிலே பொதுக்கூட்டத்திற்கு நான் வருகின்றேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே உங்களிடம் நான் பேசுகின்றேன் தலைவரா. நேரம் ஆயிடுச்சுங்க. அதனாலதான் நீங்கள் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். சாப்பிடாம நிக்கிறீங்க. பெண்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அதற்காக அதிக நேரத்தை எடுத்தால் அது தவறாகிவிடும். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. நம்முடைய ஆட்சியில 2வது 5 ஆண்டு கால ஆட்சியில இது தேர்தல் வருவதற்கு முன்பு கடைசியாக கூடுகின்ற பாராளுமன்றம். அதிலே பிரதமர் அவர்கள் பேசிய சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். 2024 தேர்தல் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மாற்றம் வரும் என்பதை பிரதமர் பாராளுமன்றத்திலே இன்று என்ன பேசினார் அப்படிங்கறத உங்க முன்னாடி வைக்கிறேங்க ஐயா. பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், 2014 காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு இந்தியாவினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் வருவதற்கு இன்னும் 30 ஆண்டுகள் வேண்டும் என்று. அதாவது 2044 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறி இருப்போம் என்று 2014 காங்கிரஸ் சொன்னார். ஐயா, 2014 இந்தியா 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். நமக்கு மேல 10 நாடுகள் இருந்தார். காங்கிரஸ் 11லிருந்து 3வது வருவதற்கு வைத்த இலக்கு என்பது 30 ஆண்டுகள். ஐயா, 9 ஆண்டுகள் இன்னைக்கு நாம 2014 ஆரம்பித்த நம்முடைய அரசியல் பயணம் 2024 ஆரம்பத்தில் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். உங்களுடைய அன்பை எல்லாம், ஆதரவெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து 2024 3வது முறையாக அவர் பிரதமராக அமரும் பொழுது 2028 முடியும் பொழுது, ஐயா நான் சொல்றது கவனமா கேட்டு, 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருப்போம் என்று பிரதமர் சொன்னார். பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 30 ஆண்டுகள் உங்களுடைய இலக்கு, 2044 நீங்க இலக்கு வச்சீங்க. ஆனால் நான் 2028 இலக்கு வைத்திருக்கின்றேன். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாறுவோம் என்று சொன்னார். ஐயா, அந்த கதையினுடைய உட்பொருள் என்னன்னா, நம்முடைய கனவுகள் பெரிதுங்க ஐயா. பாரத பிரதமருடைய கனவுகள் மிக பெரியது. இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்கின்றார். இந்த நாட்டிலே ஏழை தாய் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று கனவு காண்கின்றார். இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக கை கட்டி நிற்கக்கூடாது, வேலை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார். மத்திய அரசு உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகளும் வேலைகளும் நேரடியாக உங்களுடைய வீட்டு கதவை தட்டி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். நீங்கள் எங்கேயும் கை கட்டி நிற்க வேண்டாம் என்பது பிரதமருடைய கனவு. ஐயா, காங்கிரசினுடைய 60 ஆண்டு கால ஆட்சிக்கும் மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, நம்முடைய எண்ணம் பெரிது, சிந்தனை பெரிது, கனவுகள் பெரிது, உழைப்பு பெரிது, நம்முடைய இலக்கு பெரிது, மக்கள் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய அன்பு பெரிது. அதனால்தான் முடியாது என்று எந்தெந்த இலக்குகளை சொன்னார்களோ அதையெல்லாம் முடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக அற்புதமாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசினாங்க ஐயா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார்கள்,
இது கடைசி பாராளுமன்றம் தேர்தலுக்கு முன்பு. தேர்தல் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்பை பெற்று 400 இடங்களை தாண்டி மறுபடியும் இதே பாராளுமன்றத்திற்கு நான் பிரதமராக வருவேன் என்றும் கூட இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. 2014 30 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக தனி பெரும்பான்மையோடு நரேந்திர மோடி அவர்களை அமர வைத்தீர்கள். 283 எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு அமர்ந்தாருங்க ஐயா. 2019 303 எம்பிக்களோடு மறுபடியும் அதிகப்படுத்தினீங்க. இன்னைக்கு 2024 தேர்தல் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். இந்திய மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். குள்ளநரிகளை நம்ப போவது கிடையாது. நமக்காக பாடுபடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் 400 எம்பிக்களை தாண்டி வந்து அமர்வார்கள். ஐயா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குரல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல், சாமானிய மக்களுடைய குரலை நாம் பிரதிபலிக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் 32 வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் தந்தை தாய் அனைவருமே விவசாயம் செய்து ஆடு மாடு வைத்து காலங்காலமாக விவசாய குடும்பத்திலே பிறந்த இந்த அண்ணாமலை இந்த மாநில தலைவராக உங்கள் முன்னால் பேசுவதற்கு சாத்தியம். அதை பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்திலே வேறு விதத்திலே குறிப்பிட்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியில இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே வேறு வேறு மனிதர்களுடைய குரலுக்கு வாய்ப்பு கொடுப்பது கிடையாது. இளைஞர்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே வேறு வேறு கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கலீங்க. வேறு வேறு சாதியிலிருந்து வேறு வேறு மதத்திலிருந்து மனிதர்களை உயர்த்தி நீங்க அழகு பார்க்கல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமானிய மனிதர்களுடைய குரலாக பழங்குடி இனத்திலே பிறந்த சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை இந்தியாவுடைய ஜனாதிபதியாக அமர்த்தி அழகு பார்த்திருக்கின்றோம். ஐயா, நம்முடைய ஆட்சியில 75 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆட்சியில 12 அமைச்சர்கள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர், 8 அமைச்சர்கள் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர். அப்ப 75 பேர் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சியில் ஐயா 20 பேர் பட்டியலினத்திலிருந்து பழங்குடியினத்திலிருந்து 75 அமைச்சர்கள் 20 பேருங்க ஐயா. அனைத்து இந்திய மக்களுடைய குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. நீங்க எங்கே வாழ்ந்தாலும் கூட உங்களுடைய சுவாசத்தை பாரதிய ஜனதா கட்சி பிரதிபலிக்கிறது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க ஐயா, 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில பட்டியலினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வெறும் 3 பேர் சமூக நீதியை பத்தி அவங்க பேசுறாங்க ஐயா. 10% விட குறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரி சபையில பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார். நாம 75 பேர்ல 20 பேர் இருக்கிறோம் ஐயா. அதைத்தான் பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் பாராளுமன்றத்தில் எல்லா மக்களுடைய குரலாக நாம் இருக்கின்றோம். ஐயா, காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால இதையும் பிரதமர்கள் என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லாதனால 2014 எதிர்கட்சியை உட்கார வச்சு, ஆனா எதிர்கட்சியாக அமர்ந்தும் கூட எதிர்கட்சி வேலை செய்யாமல் வெறும் பொய்யை மட்டும் பேசி தெரிந்து கொண்டிருந்தார். 2019 சம்மட்டி அடியாக மறுபடியும் உட்கார வச்சீங்க. எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தே காங்கிரஸ் இலக்கும் அளவுக்கு மிக குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும். இன்னைக்கு பிரதமர் அவர்கள் சொன்னார், நம் நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை பார்வையாளர் இருக்கையிலே அமர வைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அதாவது எதிர்கட்சி இருக்கையிலே கிடையாது, பார்வையாளர் இருக்கையிலே மக்கள் காங்கிரஸ் கட்சியும் யாரெல்லாம் குடும்ப ஆட்சி, லஞ்சத்தை வைத்த ஆட்சி, யாரெல்லாம் அடாவடித்தனமான அரசியல், யாரெல்லாம் ஜாதி அரசியல் செய்து கொண்டு இந்திய அரசியல் வானிலை பறந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவரையும் மக்கள் விசிட்டர்ஸ் கேலரியில பார்வையாளர் கேலரியிலே அமர வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்று பிரதமர் சொன்னார். ஐயா, இந்த 5 கருத்துக்கள் இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க ஐயா. இந்த 5 கருத்துக்கள் மட்டும்தான். இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இந்திய மக்களை சோம்பேறிகளாக பார்த்தார். பேடிஎம் கொண்டு வந்த பொழுது ஆன்லைன்ல பண பரிவர்த்தனை செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது நம்முடைய பி சிதம்பரம் சொன்னார், இந்திய மக்கள்னால முடியாது, எப்படியா பண்ணுவாங்க. நேரு அவர்கள் இந்தியர்களை ஒரு காலத்திலே சோம்பேறிகள் என்று சொன்னார். இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த ஒரு காலத்திலே உழைப்புக்கு நாம் பெயர் போனவர்கள் அல்ல, வேகமாக வளர்ச்சி இந்தியாவிற்கு வராது. ஆனால் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவும் உங்களுடைய உழைப்பை நம்பித்தான் மோடி அவர்களுடைய ஒரு முடிவும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆன்லைன் பண பரிவர்த்தனை நடத்த முடியாது என்று சொன்னார்கள்.
இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய 100 ரூபாய் ஆன்லைன் பண பரிவர்த்தனை, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடந்தால் 54 ரூபாய் இந்தியாவிலிருந்து நடக்குதுங்க ஐயா. 46 ரூபாய் உலக நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த அளவுக்கு எதையெல்லாம் முடியாது ஆர்டிகல் 370 எடுக்க முடியாது, எடுத்து காட்டினோம். ராமர் கோவிலை கட்ட முடியாது, கட்டி காட்டினோம். தைரியமான முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொல்லப்படுதெல்லாம் செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 உங்கள் எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள். ஆற்காடு எவ்வளவு பழமையான ஊருங்க, எவ்வளவு பழமையான ஊர். சோழர் காலத்துல, பல்லவர்கள் காலத்துல, விஜயநகர பேரரசு காலத்துல, நவாபு காலத்துல, தொண்டை மண்டலத்திலே ஆற்காட்டுக்கு என்று ஒரு தனி பெயர். 4 ஆட்சியர்கள் காலத்திலும் கூட அதிகாரத்திலே கோலோச்சி ஒரு ஊருக்கு வந்திருக்கின்றோம். ஆறு என்று சொன்னால் அத்தி மரங்கள் அதிகமாக இருந்த காடுகளுக்காக இது ஆற்காடு என்று மாறியது. அத்தி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடான அப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த உங்களுடைய ஊருக்கு வந்திருக்கின்றோம். 1100 ஆண்டுகள் பழமையான வரதராஜர் கோவில் இங்கே அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கு. வடராமேஸ்வரத்தினுடைய ராமநாதேஸ்வரர் கோவில் உங்களுடைய தொகுதியில் ஆற்காட்டில் அமைந்திருக்குதுங்க ஐயா. இதை விட சிறப்பு, 110 ஆண்டுகளாக இந்த பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் எவ்வளவு துல்லியமானதுனாங்க ஐயா. இந்தியாவில் உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள்ல வச்சா போதும். இந்த ஆண்டு நான் வரும்பொழுது பார்த்தேன், ஆற்காட்டுக்கு வருவதற்கு முன்னாடி அந்த பஞ்சாங்கத்தை ஒருக்கா பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஐயா நீங்க நம்ப மாட்டீங்க, தென் தமிழகத்தினுடைய கனமழையை பஞ்சாங்கத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். தென் தமிழகத்தினுடைய வரலாறு காணாத கனமழை. இதை தாண்டி இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போரை உங்களுடைய பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுமாங்க ஐயா? 2 விஷயங்களை கவனித்துக் கொண்டு வந்தேன். உங்களுடைய ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்துல 2 விஷயங்களை துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு செய்தித்தாளை படித்தால் எப்படி இருக்கும் என்பதை 110 ஆண்டுகளாக இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சாங்கம் அவ்வளவு துல்லியமாக சொல்லி இருக்கின்றார். என்னங்க ஐயா, ஆண்டவன் இருக்கின்றான், பரம்பொருள் இருக்கிறது, இறையருள் இருக்கிறது, கோள்கள் இருக்கிறது என்பதை ஆற்காட்டினுடைய சீதாராமையர் பஞ்சாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஐயா ரொம்ப நாளைக்கு வாடக்கூடிய கோரிக்கை, நகரிலிருந்து திண்டிவனத்திற்கு ரயில் பாதை வேண்டும் என்று கேட்டீர்கள். ரொம்ப நாள் கோரிக்கை. நேற்று பட்ஜெட்டை யாராச்சும் பாத்தீங்களா? 2 தினங்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் 350 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கிவிட்டோம். வேலை முடிந்துவிடும். உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய இந்த பகுதியிலுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ரயில்வே மந்திரியை போய் ஒரு 3 மாதத்திற்கு முன்பு சந்தித்து இந்த முறை பட்ஜெட்டிலே அதற்கு 350 கோடி ரூபாய் நகரிலிருந்து திண்டிவனத்திற்கான ரயில் பாதைக்கு 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். சகோதர சகோதரி, நீண்ட நாள் கோரிக்கை, இன்னைக்கு மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுகின்றோம், அதை நிறைவேற்றி விட்டோம். வேலை நடக்கும். நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். சகோதர சகோதரிகளே, சொன்னபடி அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. காவல்துறையும் கூட நாம் கசக்கி பிழியக்கூடாது. பெண்கள் பத்திரமா வீருக்கு போகணும். குழந்தைகள் இருக்கிறாங்க. 11 மணியை தாண்டி 11 காலம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஐயா ஒரே ஒரு வேண்டுகோளை கொண்டு வச்சுட்டு போறேங்க ஐயா. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை என்னுடைய அன்பான வேண்டுகோள், நரேந்திர மோடி ஐயாவுக்கு நீங்க அதை ஒப்படைச்சிருங்க ஐயா. நரேந்திர மோடி ஐயா ஒப்படைக்க, எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட தீர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நரேந்திர மோடி ஐயாவை நம்பி வேட்பாளரை பார்க்காதீங்க. நரேந்திர மோடி ஐயாவை நம்பி இந்த பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி ஐயாவுக்கு ஒப்படைச்சிருங்க. அது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். யார் வேட்பாளராக அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றாலும் அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி மட்டும்தான். நரேந்திர மோடிக்கு வேலை செய்வதற்கு இந்த கட்சி ஒரு வேட்பாளரை கொடுக்கிறோம் ஐயா. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார். அதனால் எழுச்சி மிகுந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான அன்பை பொழிந்திருக்கின்றீர்கள். நேரமாகி காலம் கடந்திருந்தாலும் கூட இடைத்தை விட்டு அசையாமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் தாமதமா காலை சென்னையில நம்முடைய பாராளுமன்றத்திற்கான கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகு செய்யாறிலே ஆரம்பித்த பயணம், அதன் பிறகு செய்யாறை முடித்துவிட்டு அடுத்த சட்டப்பேரவை தொகுதி வந்தவாசியை முடித்துவிட்டு
இன்னைக்கு ஆற்காடு 3வது சட்டப்பேரவை தொகுதியை முடிச்சிட்டு இருக்கிறோங்க ஐயா. அதனால் கொஞ்சம் தாமதமாகி விட்டது. தாமதமானதற்காக என்னுடைய மன்னிப்பை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக பொறுமையா இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்து, எங்களோடு இருங்கள், மாற்றத்திற்கு தயாராக இருங்கள், உங்கள் நம்பிக்கை எந்த காலத்திலும் கூட வீண் போகாது என்கின்ற வார்த்தையும் உங்களுக்கு சொல்லி, நாளை நமது 2024 நமது 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் கம்பீரமாக அந்த இருக்கையில் அமரப் போகின்றார். அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தும் கூட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரத பிரதமருக்கு நீங்கள் காணிக்கையாக கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக எழுச்சி மிகுந்த இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகள், மாவட்டத்தினுடைய எல்லா தொண்டர்கள் சார்பாக நம்முடைய அற்புதமான ஆற்றல் மிகுந்த மிக கடுமையாக உழைக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி கார்த்தியாயினி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய மாநில செயலாளர் சகோதரர் அஸ்வந்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அமைப்பாளர் ரயில்வேல பெரிய பெரிய பொறுப்பில் இருந்து உங்களுடைய பகுதிக்கு நீங்க 350 கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டு வந்திருக்கோம்னா அதுல மிக முக்கியமான ஒரு வேலையை பார்த்த அண்ணன் எம் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்களும் மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் தனிகாச்சலம் அவர்கள், அண்ணன் வெங்கடேசன் அவர்கள், அண்ணன் ஜி வி பிரகாஷ் அவர்கள், அண்ணன் சேட் அவர்கள், அண்ணன் பாலமுருகன் அவர்கள், அண்ணன் வரத அவர்கள், அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மற்றும் ஒரு முறை நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த மாற்றத்திற்காக துணிந்து நிற்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கதாநாயகன் நீங்கள் தான். நேரத்தை பார்ப்பது கிடையாது, எதையும் பார்ப்பது கிடையாது. இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரையாக பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆற்காட்டிலே சரித்திரம் படைத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.